வணக்கம் மக்களே, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோடய வீடியோவை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, வீடு க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து கிராமத்தில் உள்ள வீடு. கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு வீடு க்ளீன் பண்ணுற வீடியோ தான் இதில் பார்ப்பீங்க. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு நேராக இங்கே வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இன்னொரு மாமனார், மாமியார், எங்கள் பாப்பா இவங்கெல்லாம் வந்து புதுக்கோட்டைக்கு வந்து கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் நேரம் இருந்தாங்க எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் புதுக்கோட்டைக்கு அவங்க பிறந்த ஊர் வந்து புதுக்கோட்டை. அங்கே போயிட்டு மறுநாள் வரோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் அவங்க போன பிறகு நான், என் மாமியார், எங்கள் சித்தி 3 பேரும் வந்து வீடு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னாக்கா நைட்டு படுக்கணும், அங்கங்கே ஜாமான் இருந்துச்சு, அப்படியே தூசியாகவும் இருந்துச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு படுக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து அந்த கட்டில் மேலே ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் அங்கங்கே உள்ளதை இதெல்லாம் எடுத்து கட்டில் மேலே வைக்க ஆரம்பித்தாச்சு. ஒரு சைடு அத்தை வந்து இட்லிக்கு வந்து ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உளுந்து, அரிசி இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் திங்ஸ் அவங்களும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் மாமனாரும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அங்கங்கே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நைட்டி பிடிக்க வேண்டியது இருந்துச்சு, அதையும் பிடிச்சிட்டு சித்தி வந்து திங்ஸ் எல்லாம் நாங்கள் ஒதுங்க வச்சோம். சித்தி வந்து பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்குள்ளேருந்து ஒரு சைடு பெருக்கி கொல்லைப்பக்கட்டு வந்து கொண்டு போயிட்டாங்க. சித்தி வந்து வீடை பெருக்கி ஒரு சைடு வெளியில் கொண்டுட்டு போயிட்டு அப்படியே கொல்லைப்பக்கட்டு ஃபுல்லாக பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு பின்னாடி நான் வந்து திண்ணையிலேருந்து வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரே ஒரு வீடு சுற்றிலும் பெருக்காமலும் இத்தனை நாள் இருந்ததும் ரொம்ப குப்பையாக இருந்துச்சு. சரி, அவங்க தான் கூட்டிக்கிட்டு இருப்பாங்க, மாமியார் தான், அப்புறம் இல்லாட்டின்ட்டு ஃப்ரீயாக தான் இருக்கிறோன்ட்டு 2 பேரும் பெருக்க ஆரம்பிச்சிட்டோம். 2 சைடும் பெருக்க ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்கையிலே பின்னாடி சித்தி பெருக்கி முடித்தோன்னே அதுக்கப்புறம் முன்னாடி வந்து அவங்களும் பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து பெருக்கணும். அப்புறம் அத்தை வந்து அந்த குப்பையெல்லாம் வந்து அள்ளி கொண்ட ஒரு சைடு கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதை வந்து பெருக்க 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 அனுமார் வால் மாதிரி போயிட்டே இருக்குதுங்க. முன்னாடியும் பின்னாடியும் பெருக்க பெருக்க குப்பை நிறையா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த புளிய மரம் வேறு பக்கத்தில் இருக்குது. அதுலேருந்து பழம் நிறையா உளுந்து கிடந்துச்சு. அதுவும் ஆள் இல்லாமல் பொறுக்காமல் இருந்ததுனால ஃபுல்லாக இருந்துச்சு புளியாம்பழமும். அதையும் எடுத்துட்டு இதையும் பெருக்கி நான் 3 பேர் சேர்ந்து நாங்கள் பெருக்கியே வந்து இது பெருக்கி முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. நான் தான் வந்து அத்தையை வந்து முன்னாடியே ஊருக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். எப்போதுமே வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து அத்தை வந்து இங்கே கிராமத்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு நாங்கள் எல்லோரும் வரத்துக்கு முன்னாடி இவங்க வீட்டை க்ளீன் பண்ணி வைப்பாங்க, ஏதாவது ஒரு வேலை பார்த்து வைப்பாங்க. நாங்கள் நேராக கோயிலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு வருவோம். இந்த தடவை வந்து அத்தையை நான் தான் போக வேண்டாம்னு சொன்னேன். எல்லோரும் போகிறப்ப போய்க்கலாம், அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாம், விடுங்க, முன்னாடியே போக வேணாம் அப்படின்னு நான் தான் சொல்லியிருந்தேன். நம்ம வந்து வீடு மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பெரிய டாஸ்க்குனால் வீட்டில் ஆள் இருக்கணும். வீட்டில் நம்ம எந்த வீடாக இருந்தாலும் சரி, வீட்டில் ஆள் இல்லாட்டினாக்கா ரொம்ப வந்து ஒஸ்ட்டாக தான் இருக்கும் வீடு. என்னோடய பிறந்த வீடுமே வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும். நான் எப்போ ஊருக்கு போனாலும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இது. என் பிறந்த வீட்லேயுமே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு வந்து அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, 2 பேருமே இறந்துட்டாங்க. ஒரு தம்பி தான் இருக்கிறான். அவன் வந்து சிங்கப்பூரில் இருக்கிறான். எப்போயாவது தான் வீட்டுக்கு வருவான், இங்கே தங்குவான், வருவான். அவன் தங்கியிருந்தாலுமே வீடு கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். நம்ம இங்கேருந்து போகையில் வீடு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம சுத்தம் பண்ணி நம்ம 3 நாள் தங்குறதுக்கு போவோம். ஒரு நாள் சுத்தம் பண்ணுவோம், ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்போம், இருப்போம், மறுநாள் கிளம்பி வந்துடுறாப்புல இருக்கும். பார்த்தா அகைன் அதே மாதிரி ஒஸ்ட்டாக தான் இருக்கும் வீடு. கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் வீட்டில் யாரும் இல்லாட்டினா. இன்னொன்று, கிராமத்துலன்னு இல்லை, டவுனில் இருந்தாலுமே வீடு ஓப்பன் பண்ணாமல் இருந்தோம்னா வீடு வந்து டஞ்சனாக தான் ஆயிரும். ஒரு மாதிரி ஸ்மெல்லு, தூசி அந்த மாதிரி தான் இருக்கும். நான் சென்னையில் இருக்கையிலுமே நான் வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் கொடைக்கானலில் இருந்தேன். அப்போ அந்த கொடைக்கானலில் இருந்துட்டு ரிட்டன் வந்து வீடை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோ டப்பா எல்லா மளிகை ஜாமானையும் கொட்டிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து போட்டு கழுவி காய வச்சு திரும்பி நம்மளுக்கு அந்த பழைய மாதிரி வீடு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணோன்னாக்கா, இந்த ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கையிலே வீட்டுக்கு ஒட்டுனாப்புலே இந்த தென்னந்தோப்பு வந்து எங்கள் வீட்டை ஒட்டுனாப்புலே இருக்குது. அங்கே வந்து டிராக்டர் போட்டு உழுதுகிட்டு இருந்தாங்க.
உழுதுகிட்டு உழுவுறதுன்னு சொல்லுவாங்க, அது பேர் ஓட்டுறதும்பாங்க. டிராக்டர் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே வந்து உங்களுக்கும் காமிக்கலான்னு அதெல்லாம் வீடியோ எடுத்தேன். இந்த ஊரில் மோஸ்ட்லி வந்து தென்னை மரம் தான். நான் இன்னும் வீடியோ எடுத்திருக்கேன், அது வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள். கொஞ்சம் நேரம் இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இந்த வேலையெல்லாம் முடிக்கவே எங்களுக்கு ஒரு 6 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்துச்சு பைப்பில். துணி துவைக்கிற வேலை இருந்துச்சு எனக்கு. துணியெல்லாம் வந்து துவைச்சி அலசி போட்ட பிறகு வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் புளியம்பழம் வந்து நிறைய சேர்ந்துருச்சு. சரி, அதை சும்மா தானே உட்காந்துருக்கோம், உடைக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் நானும் சித்தியும் தான் வந்து புளியம்பழம் வந்து உடச்சிக்கிட்டு இருந்தோம். நல்லா பெரிய 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 நீளமான புளியம்பழமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வந்து அதெல்லாம் உடச்சிக்கிட்டு இருந்தோம், பேசிக்கிட்டே உட்காந்துருந்தோம். பாருங்களேன், நான் கையில் வந்து அந்த புளியம்பழத்தை வந்து ஓட்டோடு எடுக்கையிலே அழகாக அது வந்து ஓட்டோடு தனியாக வந்துச்சு, நீளமாக உடையாமல். இதை வந்து நான் வந்து ஷார்ட்ஸ்லேயும் இந்த வீடியோ போட்டிருக்கேன், வேணுன்னா நீங்கள் ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். அழகாக வந்து நான் வந்து அதை வச்சுட்டெல்லாம் எடுக்கலை, அழகாக அதை எடுக்கையிலே தனியாக வந்துச்சு. எனக்கு வந்து இந்த இந்த இதெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வீடியோ எடுத்து நான் போடுறதுக்கு. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து ஒன்லி பர்பஸுக்காக தான் நான் எடுக்கிறது வீடியோ. யூடியூப்பில் வந்து போடுறதுக்காண்டி எனக்கு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. இது மாதிரி ஊருக்கு வந்து வீடியோ போடுறதுக்கான வாய்ப்பு எனக்கு நிறைய கிடச்சதுனால முடிஞ்ச அளவு நம்ம வீடியோ எடுத்து போடுவோம். ஏன்னா இதுக்கப்புறம் நான் வந்து ஊருக்கு போயிடுவேன். அதனால் அங்கே இந்த வீடியோலாம் எடுத்து போட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு சில முக்கியமான வீடியோலாம் நான் இதில் எடுத்து உங்களுக்கு வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ரொம்ப நேரம்லாம் அந்த புளியாம்பழத்தை எடுக்கலை, முடியலை, நிறைய இருக்குது, எல்லாத்தையும்லாம் எடுக்க முடியாது. கொஞ்சம் வந்து எங்களால் முடிஞ்ச அளவு வந்து உடச்சி எடுத்தோம். சித்தி தான் வந்து அதிகமாக உடைச்சாங்க. அவங்க 2 பேரும் நாங்கள் 2 பேரும் உடச்சி எடுத்த பிறகு வந்து அத்தை வந்து இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்காண்டி ஊற வச்சுருந்தாங்க, அரிசியும் உளுந்தும். ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டு அரைச்சி எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு அரிசி இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம், அவங்க மாவு அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கிரைண்டரை பார்த்தீங்களா, இது வந்து அப்போ உள்ள மாடல், இப்போ ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஒரு சில பேர் வீட்டில் மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து நல்லா பெரிய கிரைண்டரு. இப்போ இந்த மாதிரி கிரைண்டர் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ உள்ள கிரைண்டரில் வந்து நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா ஸ்டக் ஆகி நின்றும். எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் கொஞ்சம் அரிசிக்கு மேலே நம்ம போட்டோம்னா அப்படியே நின்றும், சுற்றி தான் விடணும் கையால். ஆனால் இந்த கிரைண்டரில் இவங்க அரிசி போட்டப்போ வந்து நிற்கவே இல்லை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டாங்க, ஊற்றிட்டு அரிசி கண்டினியூஸாக ஒரு கல்லுக்கு எல்லா அரிசியும் போட்டோன்னா அது வந்து நிற்கவே இல்லை, அழகாக வந்து ஃபுல்லாக ஓடிருச்சு. அப்போ உள்ள பொருளே எனக்கு கேட்டிங்கன்னா வந்து கிரைண்டரு தான் பெஸ்ட்டு அப்போ உள்ளது. அழகாக வந்து கழுவி எடுத்துடலாம். இப்போ உள்ள மாதிரி அதை தனியாக கலட்டி தேய்ச்சி கழுவணும்னு கிடையாது, அதுலேயே வந்து கழுவி தண்ணி எடுத்துடலாம் நம்ம. அப்புறம் வந்து நாங்கள் வந்து உண்டியல் காசெல்லாம் ஓப்பன் பண்ணி எண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த உண்டியல் காசுலாம் என்னன்னாக்கா, எப்போதும் நாங்கள் வெளியிலலாம் கிளம்புனோம்னா சாமிக்குன்னு காசு எடுத்து வச்சுட்டு போவோம், குலதெய்வ சாமிக்குன்னு. அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சது இந்த பங்குனி உத்திரத்தப்போ அன்னதான சாப்பாடு சமைச்சு போடுவோம், அதோட மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கலான்னு எண்ணிக்கிட்டு இருந்தோம் எடுத்து. அப்புறம் வந்து இது வந்து மறுநாள் எடுத்த வீடியோ. இது வந்து இப்போ இனிமேல் வந்து சாமி கும்பிடுவோம், இங்கே வாசல்லே ஒரு சாமி வச்சுருக்கோம் நாங்கள். அதோட பூஜை ஜாமான், வீட்டில் உள்ள பூஜை ஜாமான்லாம் வந்து சித்தி வந்து ஊற வச்சு விளக்குனாங்க. அந்த விளக்கெல்லாம் விளக்கிட்டு கழுவி காய வச்சுட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம் கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி. புதன்கிழமை வந்து கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நாங்கள் இங்கே பொங்கல் வச்சு ஒரு தடவை சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கேயும் போய் அவங்களுக்கு வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் முன்னாடியே. இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் காலையிலேயே வந்து திங்ஸ் எல்லாம் வாங்க போயிட்டோம், வெளியில் ஜாமான் வாங்க போயிருக்கோம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு தனி வீடியோவாக நான் எடுத்து வச்சுருக்கேன் செப்ரேட்டாக. அதெல்லாம் வந்து உங்களுக்கு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நான் வந்து டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணுறேன். எங்கே போனோம், என்னென்ன ஜாமான் வாங்கினோம், என்னென்ன பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கே வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். இந்த ஒர்க்கெல்லாம் வந்து திங்கட்கிழமை அன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே இதெல்லாம் பண்ணது. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கையிலே வந்து இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த கிராமத்தில் உள்ள அந்த பதிவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நான் டெய்லியும் வந்து நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டான வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன். நன்றி மக்களே, பாய்.